காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். எல்லோரிடத்திலும் இரக்கம் காட்டு. கருணை உள்ளம் உன் தேவை. சிலுவை காட்சியை காண உன் கண்களை சற்றே உயர்த்து. என்னுடைய ஒரே பேரான குமாரனை உலகத்தில் அனுப்பியது எது? என்னுடைய அன்பும் இரக்கங்களுமே. கை தலை காலிலும் இதோ பேரன்பும் துன்பும் கலந்தே. பாய்ந்தோடும் காட்சி போலுண்டோ முள் முடியும் ஒப்பற்றதே. மாசில்லாத குற்றமற்ற தேவ மைந்தன் பாவிகளால் நியாயம் தீர்க்கப்பட்டு அனாதையாய் ஆதரவற்றோராய் சிலுவையில் கொடிய மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டது எத்தனை பேரன்பு! உன்னால் அந்த அன்பை அளக்க முடியுமா? அது ஆழம், நீளம், உயரம், அகலம் காண முடியாத அன்பு. பாவக்குழிக்குள் புதைப்பட்டு மரித்து கிடந்த உன்னை தன் அன்பின் கரம் நீட்டி தூக்கிய பேரன்பு. அதற்கு எல்லை இல்லை. உன்னை ரட்சித்த விலையேற பெற்ற அன்பு. மகனே, மகளே, அந்த அன்பை நீதானே பிறருக்கு தெரிய காட்ட வேண்டும். உன் கோப முகம் எப்போது மாறும்? எப்போது நீ என் சாயலை தரித்து கொள்வாய்? எப்போது உன் வார்த்தைகள் அன்பின் வார்த்தைகளாக மாறும்? உன் கவலை, பாரம் எல்லாம் உன்னை பற்றியே இருக்கிறது. உன் தேவைகளையே உன் ஜெப பட்டியலை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. கருணை உள்ளம் எங்கே? என் வசனமாகிய வெளிச்சம் உன்னில் பிரகாசிக்க இடம் கொடு. இருளில் நீடித்து வாழாதே. என் கரத்தை பிடித்துக்கொள். ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்று வருந்தி கேள். ஆதார வசனம்: நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். ரோமர் 5:8.